ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை பூஜை நான் எப்படி பண்ணுவேன்றதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எனக்கு செவ்வாய்க்கிழமைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது முருகனோட இம்பார்ட்டண்ட்டான டே. ப்ளஸ் என்னமோ தெரியல, விளக்கு பூஜை, அதாவது வேல் பூஜை எல்லாம் பண்ணுற அன்றைக்கி என்னமோ போய் அந்த பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பூஜைக்கான இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அதுலேருந்து ஒரு பலனை அடையட்டுமே. நான் வந்து டியூஸ்டே என்ன பண்ணுவேன்னா, வெத்தலை மேலே அகல் விளக்கு வச்சு தான் பூஜை பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி இந்தியன் ஸ்டோர் போக முடியல, அதனால் வெத்தலை வாங்கலை. ஸோ ஒரு தட்டில் 6 அகல் விளக்கை சுற்றி வச்சுட்டு நடுவில் வேல் வச்சுட்டு வேலை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம், அதே மாதிரி அந்த அகல் விளக்குக்கு எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ இருந்துச்சுன்னா விளக்குங்களுக்கு நடுவில் பூவெல்லாம் கூட வைக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடியில் நிறைய பூ பூத்துருந்துச்சு. அதனால நம்ம முருகனுக்கும் நம்ம வேலுக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு ரோஜா பூக்கள் தான். அவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன். டிப்பிக்கலாக டியூஸ்டே விளக்கு பூஜை, அதாவது வேல் பூஜை பண்ணதுக்கப்புறம் நான் வேல் மாறலும் கந்த சஷ்டி கவசமும் படிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடித்த சில திருப்புகழ்களும் நான் படிப்பேன். ஸோ உங்களுக்கும் வேல் மாறல் படிக்கணும்னா செவ்வாய்க்கிழமை படித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து முருகனோட டே, ரைட்? அப்போது வேல் மாறலில் இன்றைக்கி நான் சொல்ல போகிற 2 லைன் எதை பற்றினா, வாழ்க்கையில் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை வாழ்க்கையில் யாருமே நமக்கு கூட இல்லை, கீழே விழுந்தால் கூட கை பிடிச்சு தூக்கிறதுக்கு ஆள் இல்லை, தோல் சாஞ்சு அழறதுக்கு ஆள் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க, உங்களை பற்றி தப்பாக எல்லாரும் பேசுகிறாங்க, யாருமே இல்லைடா நமக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 வரிகள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் தெரியும். யாருமே இல்லாதவங்களுக்கு நம்ம முருகர் தாங்க துணை. அதனால் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை நிறைய பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கே அது வந்து தெரியும். ஸோ த வேல் மாறல் லைன் கோஸ் லைக் திஸ்: தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் மறு அடுத்திரவு பகற்றுணையதாகும். அதாவது வாழ்க்கையோட பாதையில் தனியாக போயிட்டுருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. நம்ம கடவுளோட, அதாவது நம்ம முருகனோட வேல் உங்களோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு துணையாகவே வரும். அந்த வேல் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால் கெட்டியாக முருகரை பிடிச்சிக்குங்க, அப்படியே முன்னாடி போங்க, வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நான் இங்கே பூஜையை முடிச்சிட்டேன். என் குழந்தையும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் என்னங்க, வேல் மாறல் படிச்சுட்டு திருப்புகழ் படிச்சுட்டு இன்றைக்கி டேவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முடித்தேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் ரொம்ப அழகான ஒரு சன்செட் இருந்துச்சு. என்னமோ தெரியல, ஆஸ்டின் வந்து இப்போ எல்லா நாளுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சன்செட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கியோட சன் வந்து எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு நீங்கள் பாருங்கள். எங்கள் பேக்யார்ட்லேருந்து நான் ஒரு சின்ன கிளிப்பு போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. முருகன் உங்களை காக்கட்டும். பாய்.